ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 475வது நாமாவளியாக ஓம் நித்யானந்தாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி சாஸ்வதமாகவே சந்தோஷம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறை சக்தியை மீறி அந்நியமான ஒரு சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதனால் சுவாமி எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். இந்த சூரபத்மங்கிட்ட யுத்தம் பண்ணும் பொழுது கூட பாவனையை தானே தவிர சுவாமிக்கு ஒன்றும் கோபமோ ஒரு பயமோ கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவர் அவர் தானே, அவரை அடக்கி ஆள்றார், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இறைத்தன்மை, இறைவனுடைய இலக்கணம் ஆனந்த ஸ்வரூபம். அதனால தான் அபிராமற்று வர்ணிக்கும் பொழுதே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் அப்படின்னு அம்பாளை வர்ணிப்பார். சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக முருகப்பெருமான் சிவசக்திக்கு நடுவில் இருப்பார், சோமாஸ்கந்த மூர்த்தியாக பார்க்கும் பொழுது. அப்படி இறைவன் ஆனந்த ஸ்வரூபம், நித்யானந்த குரு முருகப்பெருமான். அப்போ நம்ம ஜீவராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த துன்பம் இன்பம் இது மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த பிறப்பே ஒரு துன்பம் தான், பிறவி நோய், இப்படி எத்தனையோ துன்பம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்குது. அப்போ இந்த ஜீவனுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா, துன்பத்திலிருந்து விடுபடும் போது சந்தோஷம் கிடைக்கிது. அப்போ இந்த துன்பம்ன்றது என்னன்றது தெரிஞ்சிடாதான் இன்பம்ன்றது தெரியும். இப்போ துன்பம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த உடம்புக்கு பல துன்பங்கள், சரீர உபாதைகள் ஏற்படும். நம்ம ஜனனம் எடுக்கும்பொழுது, தாய் வயிற்றில் இருக்கும்பொழுது அவ்வளோ துன்பத்தை அடையிறோம். அதுதான் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம்ன்றார். அப்படி இந்த ஆத்மா அவ்வளோ துன்பப்படும், பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும். ரெண்டு நிலையிலும் இந்த ஆத்மா படக்கூடிய கஷ்டத்தை மறந்துடுறோம். அதனால் நமக்கு தெரியல, அவ்வளோ துன்பம். அப்போ இதுக்கு நடுவில் இன்பங்கள் பலவிதமாக இருக்குது. அது என்ன இன்பம்னா, முதல்ல ஒரு ஜீவனுக்கு உடம்பால் இன்பம் கிடைக்கும். ஒரு குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த ஐம்புலன்களால் இன்பம். அடுத்து அறிவு வளர வளர என்ன ஆகும்னா, அந்த உள்ளத்தில் மாற்றத்தால் வரக்கூடிய அந்த அன்பு, காதல், வெறுப்பு, இதால் வரக்கூடிய இன்பங்கள் ஒரு ஜீவனுக்கு வரும். அதுக்கு அடுத்தபடியாக ஞானம் பிரகாசம் ஏற்பட்டதுன்னா அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் அதுதான் ஆத்ம இன்பம். அதுக்கும் மேலான ஒரு இன்பம் இருக்குது, அதுதான் பரமாத்ம சந்தோஷம். பரமாத்மா அவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. இந்த பூமியில் மானிடனாக பிறந்து புனித நிலை அடைந்தவா அந்த பரமானந்த சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கா. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்ம சந்தோஷத்தையே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆத்மான்றதையே நம்ம உணர முடியாமல் தடுக்கக்கூடிய கருவிகள் நிறைய இருக்குது. அப்போ அதிலிருந்து எல்லாம் விடுபடணும்னா நமக்கு குருவர்களும் திருவர்களும் தேவை. அப்போ தான் இந்த ஆத்மா யார் அப்படின்றதையே உணர முடியும். அப்போ தான் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியும். மற்ற வரக்கூடிய இந்த சந்தோஷங்கள் எல்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். அதாலே பல அப்படியே இரவு பகலாக மாறுற மாதிரி, பகல் இரவாக மாறுற மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்போ இது நிலை இல்லாதது. இப்போ ஒரு தலைவலி இருக்குது, மருந்து சாப்பிட்டா தலைவலி போயிடுச்சுன்னா அது சந்தோஷம். அந்த சந்தோஷம் கிடையாது. அறிவின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம், அந்த ஞான சந்தோஷம்தான் சாஸ்வதமானது. அதை தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்போது சொல்லுவார், இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். தம் உடம்புக்கு இன்பம் வரும்போது அதை மனதால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது அதை மனம் தளர்ந்து துன்பப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அதெல்லாம் ஞானிகள்லாம் செய்து காமிச்சிருக்கா, ரமண மகரிஷி இவான்னா. அப்படி இந்த ஜீவன் எத்தனையோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் பாரதி பாடுறார். அது மாதிரி எத்தனையோ சந்தோஷங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் எல்லா சந்தோஷத்துக்கும் மேலான ஒரு ஆனந்தம் எது அப்படின்னா சிவானந்தம் தான். அந்த சிவானந்தத்தை அடைந்தவர்கள் தான் ஆலயத்தில் தெய்வமாக காட்சி கொடுக்குறார். 63 நாயன்மார்கள் இவர்னா. அப்பேற்பட்ட எத்தனையோ ஆனந்தம். இறைவன் எப்படி இருக்கார்னா சதானந்தத்தில் இருக்கார், சிவானந்தத்தில், நித்யானந்தத்தில் இருக்கார். அந்த சந்தோஷத்தை அடையிறது தான் உண்மையால் சந்தோஷம். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுது, தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சார்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்றார். அப்படி இந்த ஜீவனுக்கு சுகதுக்கம் இரவு பகல் மாதிரி வரும். அதை போக்கக்கூடியவன் பரம்பொருள். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளோட தன்மை எப்படி இருக்குன்னா, சாஸ்வதமாகவே சந்தோஷம் உள்ளவருக்கு நமஸ்காரம். இதுதான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் நித்யானந்தாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.